புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உணவகத்தில் ஃப்ரிட்ஜ் வெடித்து ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உணவகம் முழுவதும் எரிந்து சேதமடைந்திருக்கிறது. மேலும் இந்த தீ விபத்தில் உணவகத்தில் இருந்த சிலிண்டரும் வெடித்து சிதறியதில் அருகே இருந்தவர்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்திருக்கின்றனர். தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த தீயானது அணைக்கப்பட்டதா சுந்தர்? தற்போதைய நிலவரம் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலகம் அருகே சிறிய உணவகம் நடத்தி வருபவர் விஜயலட்சுமி. இவர் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் உணவகத்திற்கு விடுமுறை அளித்துவிட்டு அருகில் உள்ள தனது வீட்டில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் திடீரென்று காலை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக அதாவது உணவகத்தில் இருந்த ஃப்ரிட்ஜ் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து அங்கிருந்து தகவல் அறிந்து வந்து கொண்டிருக்கும் போதே உணவகத்தில் இருந்த சிலிண்டரை வெடித்து விபத்துக்குள்ளானது. இதனால் உடனடியாக அருகில் உள்ள தீயணைப்பு நிலையத்திற்கு விஜயலட்சுமி மற்றும் அந்த பகுதி மக்கள் தகவல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து திருமயம் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மத்திய அரசு நிறுவனமான பெல் நிறுவனத்திலிருந்தும் தீயணைப்பு வாகனம் விரைந்து தீயை கட்டுப்படுத்தி தற்போது தீயை முற்றிலுமாக அணைத்துள்ளனர். இந்த தீ விபத்தில் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானதாக கூறப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து காரணம் என்ன என்பது குறித்து தற்போது திருமயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.